இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து சோசியல் மீடியாவையும் இன்டர்நெட்டையும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க தப்பான விஷயத்துக்கு அப்படின்றது வந்து சோனமோட கேஸ் வந்து பெரிய எடுத்துக்காட்டாவே இருக்கு. இவளுடைய சர்ச் ஹிஸ்டரியை பார்க்கும்போது தான் தெரியுது இவ இந்த அளவுக்குலாம் வந்து சர்ச் பண்ணிருக்காரு சொல்லிட்டு. கூகுள்ல சர்ச் பண்ணா எங்க மாட்டிக்க போறோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால டக் கோ அதுல வந்து அவ சர்ச் பண்ணிருக்கா. ஆனா வந்து சோனமுக்கு தெரியல போலீஸால வந்து அழிக்கப்பட்ட உண்மைகளா இருந்தா கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கானா மேகாலயால ரொம்ப உயரமான மலை எது அப்படின்றதாகவும் அந்த மலையில இருந்து கீழே வந்து எவ்வளவு வந்து ஆழம் இருக்கு அப்படின்றதாகவும் மேல இருந்து கீழே குதிச்சா எவ்வளவு நேரம் ஆகும் கீழே போய் விழுறதுக்கு அந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைக்கு சம்பந்தமான எல்லா சர்ச்சும் வந்து அந்த டக் கோல வந்து இவ சர்ச் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுல எப்படி கோல்ட உருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சர்ச் பண்ணிருக்கா. எதுக்காக வீட்டுல அவ கோல்ட உருக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்கானா அவ என்ன சொல்லியிருக்கானா இவளுடைய பிளான் என்னன்னா வந்து இதை ஃபோர்ஜரி பண்ணி இவங்க 2 பேரையும் வந்து அந்த 3 பேர் வந்து தாக்கி அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதுதான் அவளுடைய பிளானே. சோ இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டானா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா எல்லாருடைய நகையும் வந்து சோனம் கையில தான் வரும். இந்த நகையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சேட்டு கடையில வித்தாவோ வந்து அது கண்டிப்பா மாட்டிப்பா. சோ வந்து வீட்லயே வந்து அதை உருக்கி கோல்டு பிஸ்கெட்டா ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம வித்துடலாம். இந்த அளவுக்கு வந்து சோனம் வந்து யோசிச்சிருக்கா.